ஸ்டாக்ஸ் ஸ்கை ராக்கெட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல் டைம் நியூ, ஆல் டைம் ஹை அப்படின்னு தினம் தினம் சொல்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய உச்சம் தொட்டுகிட்டே இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ், இந்த என்எஸ்சி வேல்யூ, பிஎஸ்சி வேல்யூ, இதெல்லாம் என்ன, ஏன் இது இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த டைமில் ஹை ஆகுது, இந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த டைம் உங்களோட காசு கரெக்டாக இருக்குமா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு another B vlogs from கிஷோர் விஸ்வா. இந்த வீடியோ ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றினது. ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த டைமில் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷனை பற்றி, அதாவது இந்த ஸ்டாக்ஸில் இன்ஃப்ளேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம், XYZன்னு அதோட பேர்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த கம்பெனி ஒரு ரெகக்னைஸ்டு கம்பெனியாக இருக்கணும். அதுக்குன்னு நிறையா ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி நிஃப்டிலையோ இல்லை பிஎஸ்சிலையோ வந்து என்லிஸ்ட் ஆகும். இந்த லிஸ்ட் ஆகிற கம்பெனிஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ், அது வந்துட்டு 100 ஷேராக இருக்கலாம், 1000 ஷேர், 1,00,000 ஷேராக கூட இருக்கலாம். இதை வந்து பப்ளிக்குக்காக விடுவாங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி ஷேரில் வரது தான் கம்பெனியை கேபிட்டலாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது முதலீடாக யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு அது யூஸ் ஆகும். அதனால தான் ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறது கம்பெனி முதலாளி அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு பொசிஷனில் இருக்கும். ஸோ இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா, அதாவது இப்போ நிஃப்டி 50ல் அந்த XYZ கம்பெனி லிஸ்ட் ஆகுதுன்னா, அந்த லிஸ்ட் ஆகும்போது அந்த கம்பெனியோட மதிப்பு என்ன, அந்த பேஸ் வேல்யூ, இப்போ ஒரு ஷேர் கொடுக்குறாங்கன்னா அந்த ஷேருக்கு உண்டான பேஸ் வேல்யூ என்ன, இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி 1000 ஒரு ஷேருக்கு அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு விடுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போது இந்தியாவில் இப்போ நிஃப்டி 50ல் இந்த XYZ கம்பெனி ஒரு ஷேரோட வேல்யூ 1000ன்னு சொல்லி ஒரு 50,000 ஷேர் வந்து இப்போது விற்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் இது லிஸ்ட் ஆன உடனே இதோட க்ரோத் பார்த்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த பிஸ்னஸோட க்ரோத் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், இதோட ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்கும், அதில் வர பிகாஸ் இந்த ப்ராஃபிட் வரதை தான் டிவைடண்ட் ஈல்டு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரிட்டர்னாக கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி ஒரு செட் ஆஃப் பீப்புள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதை தாண்டி அது மேலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்னொருத்தவங்க யாருன்னா ஸ்பெக்குலேட்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிறதுலே கம்மியான ரேட்டுக்கு, அதாவது ஒரு கம்பெனி க்ரோ ஆகும், அந்த ஷேரோட வேல்யூ க்ரோ ஆகும் அப்படிங்கும்போது கொஞ்சம் காசை போட்டு அந்த ஷேர்ஸை வாங்கி வைப்பாங்க. மறுபடியும் அந்த வேல்யூ ஏற ஏற விற்றுருவாங்க. நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி ஸ்பெக்குலேட்டர்ஸ் தான் நிறையா இருப்பாங்க. ஸோ அந்த 50,000 ஷேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் வந்துட்டு வாங்குறதுக்கு முற்பட்டால் என்ன ஆகும்? அப்போது 1000 ரூபாயாக இருக்கிறதுக்கு வாங்குறவங்க இந்த மாதிரி இன்னும் மறுபடியும் ஒருத்தர் டிமாண்ட் பண்ணுறாங்கும் போது நான் வந்து பிட் பண்ண ஆரம்பிப்பேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்பெக்குலேட்டர்னா, நான் என்கிட்ட ஒரு 10 ஷேர் இருக்குன்னா நான் ஒரு 5 ஷேர் விற்கணும், பட் நான் 1000 ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போ எனக்கு நீ 1500 ரூபா கொடு, நான் வித்துறேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த வந்து பேரம் பேச ஆரம்பிப்பேன். இந்த பிட்டிங் தான் ஒரு ஷேரோட வேல்யூ ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் காரணமாக இருக்குது. அந்தந்த நாளைக்கு எவ்வளோ அது மேலே பிட் பண்ணுறாங்க, அந்த டிமாண்ட் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வேல்யூ வந்துட்டு ஷேரோட ப்ரைஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போது 1500 ரூபாய்க்கு அவங்க வாங்கிட்டாங்கன்னா, நான் வாங்கினும் போது அங்கே லிஸ்ட்டாக இருந்த ப்ரைஸ் 1000. ஸோ இப்போ நான் 1500 ரூபாய்க்கு விற்றுருக்கேன்னா, இப்போ அந்த ப்ரைஸோட, அந்த ஷேரோட ப்ரைஸ் 1500 அப்படின்னு சொல்லி ஒரு புதிய லெவலுக்கு அப்டேட் ஆகிடும். இதே மாதிரி ஒவ்வொருத்தராக டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்க அந்த ப்ரைஸோட வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இதில் டிமாண்டே இல்லை, இப்போது ஒரு 50,000 ஷேரில் வந்துட்டு இன்னொரு 40,000 ஷேர் விற்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஷேரோட ப்ரைஸை குறைப்பாங்க. டிமாண்ட் இல்லாத பட்சத்தில் அந்த ஷேரோட ப்ரைஸ் கம்மியாகிட்டே வரும். ஸோ இப்படி தான் ஒரு ஷேரோட ப்ரைஸ் மார்க்கெட்டில் ஏறுறது இறங்குறது இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம லாக்டவுனில் இருக்கோம். லாக்டவுனில் எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸுமே பெருசாக ரன் ஆகிறது இல்லை. பெருசாக யாருக்குமே ப்ராஃபிட் இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பிகாஸ் பிஸ்னஸே ரன் ஆகும் போது அதோட ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆகாது. ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆகலைன்னா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. ஸோ ஆப்வியஸ்லி எல்லா பிஸ்னஸும் கொஞ்சம் டல்லாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்படி இருக்கிற இந்த பட்சத்தில் ஸ்டாக்ஸோட வேல்யூ கண்ணா பின்னாடி ஏறிட்டு இருக்குது. பட் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் போன வருஷம் லாக்டவுனில் வந்துச்சு. பட் அந்த டைமில் இருக்கிறதுலே, அதாவது லோவஸ்ட் ஆஃப் லோ லெவல் அப்படின்னு டச் பண்ணது அந்த டைமில். அதிலிருந்து கரெக்டாக ஒரு வருஷம் சேம் எக்ஸாக்ட் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன், பட் ஹையஸ்ட் ஆஃப் ஹை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் அங்கே இருக்குது. ஸோ போன லாக்டவுனில் என்ன ஆச்சுன்னா, போன லாக்டவுனுங்கிறது ஒரு அறிவிக்கப்படாத ஒரு லாக்டவுன், அதாவது யாரும் எதிர்பார்த்துறாத ஒரு லாக்டவுன். திடீர்னு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா விதமான பிஸ்னஸும் சடனாக ஒரு பேண்டமிக் உள்ளே போனதுனால அப்ரப்டாக ஸ்டாப் ஆச்சு. ஸோ யார் கையிலையும் பெருசாக பணப்புழக்கங்கிறது இல்லை. இதனால் என்ன பண்ணிட்டாங்க, தன்னோட ஷேர் ஹோல்டிங்ஸை நிறையா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாங்குறதுக்கு ஆளே கம்மியாயிடுச்சு.
அதனால தான் ப்ரைஸ் கண்ணா பின்னான்னு குறைஞ்சது. அது எந்த அளவுக்கு குறைஞ்சதுன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரைஸ் வேல்யூ இருந்திருக்கும். அதாவது இப்போ ஒரு ஷேர் எக்ஸ்பர்ட் கிட்ட போய் இப்போ நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 15,000 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் போயிடுச்சு. பட் கரெக்டான வேல்யூ நிஃப்டி 50ல் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக லிஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லுவாங்கன்னா, அரௌண்ட் 7,500 to 8,000 தான் சொல்லுவாங்க. பட் போன லாக்டவுனில் அந்த லிமிட் 7,500க்கும் கீழே லைட்டாக டிப் ஆச்சு. ஸோ அந்த டைமில் எல்லோரும் விற்றுக்கிட்டே இருந்தாங்க. அதோட ப்ரைஸுங்கிறது இதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாது, இதுதான் பேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற நிலைமைக்கு ஒரு டச் டவுன் ஆச்சு. ஸோ பணப்புழக்கத்துக்காக அப்போ ஷேர் ப்ரைஸை விற்றாங்க. 7,500 வரைக்கும் போச்சு. அதிலிருந்து அது போன வருஷத்தோட சுச்சுவேஷன். இந்த வருஷம் என்னாச்சுன்னா, இந்த வருஷம் லாக்டவுன்கிறது எல்லா கண்ட்ரீஸ்க்கும் கிடையாது. இப்போவே நிறைய கண்ட்ரிஸ் அவங்க நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்க கோவிடை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், நிறைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வேக்சினேஷன் எடுத்தோங்கிறதுனாலேயே கூட நிறைய கண்ட்ரிஸ் ப்ராப்பராக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனுங்கிறது இந்தியாவுக்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்கே தவிர உலகத்துக்கு ஃபுல்லாக கிடையாது. இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் பண தேவை இருக்குமோ, அதனால் விற்கிறது வாங்குறது இருக்குமே தவிர இந்த நிஃப்டி 50ல் நம்ம மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இதை உலகத்தில் இருக்கிற யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கிறவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இங்கே அந்த டிமாண்ட் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போது நார்மலாக நம்ம ஊரில் ஸ்பெகுலேட்டர்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. பட் இந்த டைமில் டிமாண்ட் ஆனது அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிமாண்ட் இருக்கிறது தப்பா? இன்ஃப்ளேட் ஆகுறதுனால நம்ம ஊரில் இருக்கிற கம்பெனிஸோட ஷேர் வேல்யூஸ் தானே அதிகமாகுது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனை. பிகாஸ் இந்த கேபிட்டலை பேஸ் பண்ணி தான் அந்த பிஸ்னஸோட டெவலப்மெண்ட்டுங்கிறது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும், அதை எவ்வளோ தூரம் கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கங்கிறது இருக்குது. இப்போ கம்பெனியை ரன் ஆகலை. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேரோட வேல்யூ, அந்த டிவைடெண்ட், அந்த ஈல்டை ஷேர் போடுறவங்களுக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும். கம்பெனியே ரன் ஆகாத போது அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜை எப்படி திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கும்? அப்போது கம்பெனி ஸ்தம்பிச்சு போயிடும். இன்னும் சொல்ல போச்சுன்னா கம்பெனி லாஸ் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த கம்பெனியோட ப்ரைஸ் என்ன ஆகும்? தன்னை போல் குறைய ஆரம்பிச்சிடும். அதை வாங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் பபிள் பஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம போன வீடியோலேயே அந்த பபிள்ங்கிறது என்ன, எப்படி அது இன்ஃப்ளேஷன் மூலிமா அந்த பபிள் பெருசாகிட்டே இருக்கும், ஒரு டைமில் அது எப்படி வெடிச்சிடும் அப்படிங்கிறத போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சேம் அதே பிரின்சிபல் தான் இந்த வீடியோக்கும். அது கிரிப்டோ கரன்சி. இது கம்ப்ளீட் என்டையர் ஒரு கண்ட்ரியோட ஸ்டாக்ஸ் ரூல்ங்கிறது பார்த்தா ரெண்டுத்துக்கும் ஒரே ரூல் தான். இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா? இந்த டைமில் நீங்கள் சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னா, அதாவது ஷேர் ப்ரைஸஸ் உங்களுக்கு எல்லாமே ஏறிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டர் இப்போ இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்பெக்குலேட்டர்ஸ் தான் இந்த மாதிரி ப்ரைஸ் ஏறுது, ஸோ இந்த டைமில் போட்டால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ப்ராஃபிட் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு கேல்குலேஷனில் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனில் இந்த டைமில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பபிள் எப்போ வேணாலும் பர்ஸ்ட் ஆகலாம். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற நேரம் பார்த்து இந்த பபிள் பர்ஸ்ட் ஆகி மறுபடியும் கண்ணா பின்னான்னு ஷேரோட ப்ரைஸ் இறங்கிடுச்சுன்னா உங்களோட லாஸ் கண்ணா பின்னான்னு இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெக்குலேட்டர்ஸ் பண்ணுறதுனால டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதாவது அந்த இன்ஃப்ளேஷன் தான் அதிகமாகுமே தவிர உண்மையாலுமே அந்த ஸ்பெக்குலேட்டர்ஸ் ப்ராஃபிட் அடைவாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. பிகாஸ் இவங்க ஒவ்வொரு தடவை வாங்கி விற்கும் போதும் இவங்க ப்ரோக்கரேஜ் அப்படின்னு ஒன்று கொடுத்தே ஆகணும். ஸோ இவங்களோட ப்ராஃபிட்லேருந்து தான் அந்த ப்ரோக்கரேஜை தருவாங்க. ஆல்ரெடி ஒரு கம்மியான ப்ராஃபிட்டுக்கு தான் இவங்களே விற்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்கரேஜ் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்பெக்குலேட்டர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் பண்ணுவாங்களே தவிர அன்கான்ஷியஸாக இவங்க கான்ஷியஸாக ஒரு லாப நோக்கத்தில் இதை பண்ணுறது கிடையாது. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஹோல்ட். அதாவது இந்தியா மாதிரி ஒரு ஹைலி பாப்புலேட்டட், டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது முடியவே முடியாது. பிகாஸ் இங்கே ஜனத்தொகை ரொம்ப ஜாஸ்தி, எல்லாத்து கையிலையும் பணம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ஷேர்ஸ் இங்கே கிடையாது. ஸோ அந்த டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், இன்ஃப்ளேஷன் ஓரளவுக்கு இருக்கும். பட் அந்த இன்ஃப்ளேஷன் ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50ங்கிறது ஒரு 11,000 to 12,000 பாயிண்ட்ஸ்க்கு உள்ளே இருந்துச்சுன்னா அது ஒரு கண்ட்ரோல்டு இன்ஃப்ளேஷன். அதே மாதிரி பிஎஸ்சி சென்செக்ஸ் ஒரு 35,000 பாயிண்ட்ஸ் அரவுண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு சேஃபான ஒரு இன்ஃப்ளேஷன் கூட சொல்லலாம். பட் இப்போ இருக்கிற வேல்யூ சென்செக்ஸோடது 55,000 கிட்ட இருக்குது, நிஃப்டி 50யோடது 15,000 கிட்ட இருக்குது. இது ஹை, அதாவது பேஸ் வேல்யூலேருந்து நியர்லி 100% அதோட இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை மார்க்கெட் கேப்னால் ஈடு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இந்தியாவோட கரண்ட் சுச்சுவேஷனுக்கு. ஏன் கரண்ட் சுச்சுவேஷன் சொல்லணும்னா, இப்போ ஜிடிபியோட க்ரோத் -7.3 இருக்கிறதுலே இந்த மாதிரி ஒரு லோ 60 இயர்ஸில் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி நியூஸில் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இந்தியா இப்போது கடந்து வர முடியுமா, இந்த இன்ஃப்ளேஷனை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க
கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறத தவிர்த்துக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஒரு ஹோல்டிங்ஸ் இருந்துச்சுன்னா, செர்டைன் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இப்பயே நீங்கள் உங்களோட ஹோல்டிங்ஸை ட்ராப் பண்ணிட்டு கேஷாக மாற்றினீங்கனாலும் அது சேஃபான கேம் தான். பிகாஸ் இந்த பபிள் பர்ஸ்ட் ஆகும்போது உங்களோட ப்ராஃபிட்ஸ் மறுபடியும் எங்கே போகிறதுக்குன்னு கூட தெரியாது. கொரோனா லாக்டவுனில் ஆல்ரெடி நம்ம நிறையா லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நம்மளோட மணியை சேர்ந்து லாஸ் பண்ணிட வேணாம். ஸோ கால்குலேட்டட் ரிஸ்க் எடுங்க, சேஃபாக இருங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. மீண்டும் நாளை உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாய், பீஸ்.